கடந்த ஓராண்டுக்குள்ளவே 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குதுங்க. கடந்த ஒரு 10 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மரக்காணம் செங்கல்பட்டில் நடந்த சம்பவம் 23 உயிர்களை வாங்கியது. அதற்கு அடுத்தாற் போல இப்போ 69 உயிர்களை நாம் இழந்திருக்கோம். அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று. இவர்கள் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதிகாரிகளை மாற்றுவதும் சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாலும் கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை இங்கே விளக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துகிறோம். ஏன்னா இந்த சட்ட திருத்தம்ங்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு தண்டனை இல்லைன்னா இருக்கு, சட்டத்தில் ஏற்கனவே தண்டனைகள் இருக்கு. ஆனால் அந்த தண்டனை கிடைக்கப்பெறுதா, அதை கிடைக்கப்பெறுவதற்கு அதிகாரிகள் உறுதுணையா இருக்காங்களா, அதிகாரிகள் அந்த இடத்துல வழக்குகளை பதிவு செய்யறாங்களா, இது போன்ற கேள்விகளை தான் நாங்கள் இங்கே எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு. இல்லைங்க, நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க. போதை இல்லாத தமிழகம் வேண்டும். அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வஸ்துவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை